நான் திரும்பி அந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் இன்றெல்லாம் நேற்றல்ல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவர் தமிழ்நாட்டுடைய திரையுலகில் ஒரு ஜொலிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதே வேளையில் இப்போது நம்மளுடைய நடிகர் சூர்யா இருக்கிறாரு, நடிகர் நம்ம அஜித் இருக்கிறாரு. இவங்க ஒரு இடத்துக்கு வர வச்சுக்கோங்க, அங்கே கூட்டம் வரலையா? அங்கேயும் இதே கூட்டம் தான் வருது செய்யுது. இப்போது நம்முடைய சகோதரர் விஜய்க்கும் கூட்டம் வருது. அதை நம்ம இப்போ ஆனால் இந்த கூட்டம் நாளைக்கு தேர்தல் காலத்தில் அவர் வாக்குகளாக மாறுங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வரும்போது நம்ம சொல்ல முடியும். அதே வேளையில் அவர் அரசியலுக்கு அவர் யார் வேணால் வரலாம். இன்றைக்கி அரசியலில் அவர் வர்றது தவறு கிடையாது. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அடுத்து அவருடைய எந்த மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. இப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய சந்திக்கணும். அவர் பத்திரிகையாளர் சந்திப்புகள் நிறைய இருக்கணும். அவருடைய நீங்கள் கேள்விகள் எங்ககிட்ட கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி சகோதரர் விஜய்கிட்ட கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது அதுக்குண்டான விடை தெரியும். இதெல்லாம் ஒரு அடுத்த வர காலங்களில் அதெல்லாம் அவருடைய அப்படி அவர் செயல்பட்டால் தான் அவரால் சிறப்பாக செயல்பட முடியும். இத்தனை பேர் இருக்கிறாங்க, செய்கிறாங்க, இளைஞர்கள் வர்றாங்கன்னா அது ஒரு வாக்குகளாக மாதிரி அரசியல் ஒரு மிகப்பெரிய சக்தியை வரங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். அதுக்குண்டான செயல்பாடுகள் இருக்கணும். முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்கிறாருன்னா அவர் அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் அவர் ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு. பல வருடங்கள் ஒரு பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபடுத்தியிருக்கிறாரு. அப்போது அதுக்கப்புறம் தான் அவர் நேரடி அரசியலுக்கு வர தனி இயக்கம் பார்க்குறாரு. அதே மாதிரி என்னென்னா ஒவ்வொரு சினிமா துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேரை இன்றைக்கி அரசியலில் வெற்றி பெற்றுட்டாங்களான்னு அதையும் நம்ம சொல்ல முடியாது. பல பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடுகள் இப்போ கடந்த கால இப்போ நீங்கள் பத்திரிகைக்காரங்க நீங்களே சொல்கிறீங்க, இப்போ திருச்சியில் நீங்கள் வந்திருக்கிறாரு, அவரை சந்திக்க முடியல, அங்கே பேரிகேட்ஸ் போட்டு எல்லாம் இது பண்ணி அவரை பார்க்க கூட முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் அந்த இயக்கமும் தவிர்க்கணும், சகோதரர் விஜயம் தவிர்க்கணுங்கிறத என்னுடைய